ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus Nordோட அன்பாக்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா திஸ் வே நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு ரேப்பர் சுற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அது அப்புறமா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது திரும்ப பாக்ஸ் இன்டீரியராக போனோம் அப்படின்னா உள்ளே இன்னொரு கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் நாட் அப்படின்ற பேப்பர், அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ், இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் நாடோட பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. மெயினாக வந்து ரெட் கேபிள் கார்டு கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா OnePlus யூசர்ஸ்க்கு 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கிடைக்கும். பட் அதுக்கு நீங்கள் வந்து OnePlusோட சைட்டில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் இது பண்ணணும் உங்களோட ஃபோன் ஒன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாக்ஸில் வந்து 30T வார்ப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 30T வார்ப் சார்ஜர் இது ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிறது தான். அதே குவாலிட்டி இதுலேயும் இருக்குது, நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. ஃபோனை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா திஸ் வே நாட் அப்படின்ற கவரில் வந்து நமக்கு ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்ராப் பண்ணி ஃபோனை கையில் பிடிக்கும் போது நல்ல ஃபீல் இருக்குது, ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பேக் நல்ல ஷைனிங்காகவே இருக்குது. ஃபோன் வந்து நல்ல ப்ரீமியம் ஃபீல் தான் இருக்குது கையில். வாங்க ஃபர்ஸ்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா OnePlusோட ட்ரெடிஷ்னல் அலர்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட் ஸ்விட்ச் 3 ஆப்ஷனுமே இருக்கும்: ரிங், வைப்ரேட் அண்ட் சைலண்ட். அதுக்கப்புறம் கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட நல்ல கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங்காக டைப் சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரைமரி மைக் இருக்குது. அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் கீழே தான் இருக்குது. இதில் டியூவல் சிம் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டோரேஜை வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது, ஃபிக்ஸட் ஸ்டோரேஜ் தான் நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே. ஃபோனோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் பட்டன் உங்களுக்கு இருக்குது. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து டபுள் கேமரா செல்ஃபி கேம் பஞ்சுவலில் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus பிராண்டிங், அவங்களோட லோகோ, அதுக்கப்புறம் வந்து குவாட் கேமரா செட்டப் வித் LED ஃப்ளாஷ் இருக்குது. அடுத்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடில் வந்து ஃப்ளூயிட் AMOLED 6.44 இன்ச்சஸில் இருக்குது. அதுக்கப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. அப்புறம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேக்கு. அப்புறம் HDR10+ இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10, அப்புறம் ஆக்சிஜன் 10 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது. சிப்செட் சைடில் வந்து Snapdragon 765G 5G கம்பேட்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. கேமரா சைடில் ரியர் கேம் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப். அதில் 48 மெகாபிக்சல் f1.8 வைடு இருக்குது. 8 மெகாபிக்சல் f2.3 அல்ட்ரா வைடு இருக்குது. அப்புறம் 5 மெகாபிக்சல் டெப்த் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்குது. செல்ஃபி கேம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சல் f2.5 வைடு இருக்குது. அப்புறம் 8 மெகாபிக்சல் 105 டிகிரிக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஸ்டோரேஜ் தான். அவைலபிள் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 64GB 6GB ரேம் இருக்குது, 128GB 8GB ரேம் இருக்குது, அப்புறம் 256 12GB ரேம் வேரியன்ட் இருக்குது. பேட்டரி செக்மெண்ட்டில் இவங்க வந்து 4115 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து அவங்க கிளைம் பண்ணுறது 70% 30 minutesல சார்ஜ் ஆகிடும்ட்டு. ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணிவிட்டு எல்லாமே லாகின் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஃபோனை பூட் பண்ணி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை. நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. செட்டப்ஸ் எல்லாமே ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுறதுக்கு. இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. 90 Hzக்கு நல்லாவே இருக்குது. பிரைட்னஸும் நல்லா இருக்குது. நெட்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இண்டோருக்கே நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஃபோனை நாங்கள் கையில் பிடிச்சி ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயோட ஃபீல் இல்லை. நல்லா காம்பேக்டாக இருந்தது. பின்னாடி வந்து கிளாஸ்லாம் நல்ல ஷைனிங்காகவே இருந்தது. ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி கிளாஸ் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டும் வந்து நல்ல டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனோட கம்ப்ளீட் ரிவ்யூ நாங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். யாடா டேய் இதெல்லாம் ஒரு வீடியோவாடா அப்படின்னு நீங்கள் காண்டானீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வெறுப்பேற்றுங்க. ஆனால் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.